முதல் செஷன்ல ஒரே ஒரு ஸ்திரீயை குறித்த விஷயத்தை நாம் கற்றுக்கொள்ள, அது மனவாட்டியாகிய சபைக்கு அடையாளமாய், ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்திரீக்கு அடையாளமாய் நாம் பார்த்தறிந்து, அவள் எவ்விதமாய் வஞ்சிக்கப்பட்டாள், எப்படியாய் அவள் சாத்தானால் மோசமானால், அதே போல நாமும் மோசம் போகாதபடிக்கு இருக்க என்ன செய்ய வேண்டும் என்கிற காரியத்தையும் வேதத்தின் அடிப்படையில் கற்றுக்கொள்ள ஆண்டு உதவி செய்தார். இந்த இரண்டாவது செஷன்ல இரண்டு ஸ்திரீகளை குறித்து உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். முதல் செஷன்ல ஒரு ஸ்திரீ, இரண்டாம் செஷன்ல வேறு மற்ற இரண்டு ஸ்திரீகளை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். இதெல்லாம் விசேஷித்த வேத வார்த்தைகள், அதனாலதான் உங்களோடு பகிர்ந்து கொள்றேன். முதல் ஸ்திரீ மூலமா கர்த்தருடைய சபை எப்படிப்பட்டது என்பது ஆண்டவர் காண்பித்துக் கொடுத்தார். நீர் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமாய் இருக்கிறார். இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்து அவர்கள் இருவர் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்று ஆதியாகமம் 2வது அதிகாரம் 23-24 சொல்லப்பட்டது போல எபேசியர் 5வது அதிகாரம் 30, 31, 32 காண்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆக இந்த ஏவாளை வைத்து நாம் பார்க்கும்போது எழுத்தின்படியான ஒரு குடும்ப வாழ்க்கை, விசேஷமாய் ஆவிக்குரிய வாழ்க்கை, மனவாட்டியாகிய சபையின் வாழ்க்கை எவ்விதமாய் காணப்பட வேண்டும், எவ்விதமாய் காணப்படக்கூடாது என்பதையும் நாம் கற்றறிய ஆண்டு உதவி செய்தார். எல்லாவற்றுக்கும் மூல காரணம் இந்த வேத வசனத்துலதான் வெளிப்பாடு இருக்கு. இந்த வேத வசனத்தை நம்ம உறுதியா பற்றி கொண்டிருந்தா, அந்த வசனத்தை விட்டு நான் வெளியே போக கூடாது அப்படிங்கிற உறுதியா இருந்தீங்கன்னா நிச்சயமா இதுல நம்ம பிழைப்போம். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ரெண்டு ஸ்திரீகள் யார்? இரண்டு ஸ்திரீகளை கொண்டு உங்களோடு நான் பகிர்ந்து, அதுவும் ஒரே ஒரு குடும்பத்தில் காண்பிக்கப்படுகிறவர்கள். ஒரே குடும்பத்தில் ரெண்டு ஸ்திரீகள், ஆனா ரெண்டு ஸ்திரீகளும் இரண்டு வெவ்வேறு ஏற்பாடுகளை நமக்கு காண்பிக்கிறார்கள். கலாத்தியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 4வது அதிகாரம் 23வது வசனத்தை 22ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்க்கும்போது, ஆபிரகாமுக்கு 2 குமாரர் இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆனா அதை தொடர்ந்து வாசிக்கும் போது ஆபிரகாமுக்கு 2 மனைவிமார்களும் இருக்கிறது அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இவைகள் ஞான அர்த்தம் உள்ளவைகள். அந்த 2 ஸ்திரீகளும் யார்தானா? 2 ஏற்பாடுகளாம். எடுத்துட்டீங்கன்னா பாருங்க, கலாத்தியர் 4வது அதிகாரம் 23 மற்றும் 24 ஆகிய வசனங்களை நாம் பார்க்கும்போது இவைகள் என்ன உள்ளதா? ஞான அர்த்தம் உள்ளவைகள். அந்த ஸ்திரீகள் 2 ஏற்பாடுகளாம். ஒன்று சீனாய் மலையில் உண்டான ஏற்பாடு, அது அடிமைத்தனத்திற்குள்ளாக பிள்ளை பெறுகிறது. அது ஆகார் என்பவள் தானே. அந்த ஆகார் இப்பொழுது இருக்கிற எருசலேமுக்கு சரி, இவள் தன் பிள்ளைகளோட கூட அடிமைப்பட்டிருக்கிறாள். பாத்துக்கங்க, அடிமைத்தனத்திற்கு ஏதுவாய் ஆகார் காண்பிக்கப்படுகிறாள். நம்ம எல்லாருக்கும் தெரியும். அது என்ன அந்த ஸ்திரீகள் அப்படின்னு போட்டிருக்கு 24ஆம் வசனத்துல. 23ஆம் வசனத்துல பாக்குறோம், அடிமையானவள் சுயாதீனம் உள்ளவள். மறந்துடாதீங்க, இந்த வெளிச்சத்துலதான் அந்த செய்தி நான் சொல்லி முடிக்க போறேன். முதல்ல ஒரு ஸ்திரீயை பார்த்து ஏவாள்ங்கிற ஸ்திரீ. இப்போ 2 ஸ்திரீகளை குறித்து படிக்க போறோம். ஒன்று யார்? அடிமையானவள், இன்னொன்று சுயாதீனம் உள்ளவள். அடிமையானவள் யார்? ஆகார். சுயாதீனம் உள்ளவள் யார்? சாராள். ஆகார், சாராள். இந்த 2 ஸ்திரீகளை குறித்து இங்க வேதம் சொல்லுது. ஒரே வீட்டுல இருக்காங்க, ஆனா ஒரு கட்டத்துல 2 பேருக்குள்ளேயும் ஒரு பிரிவை ஆண்டவர் காண்பிக்கிறார். ஒரே வீட்டுக்குள்ள இருக்காங்க. நம்ம எல்லாரும் ஆபிரகாமின் சந்ததி அப்படி சொல்றது போல, இந்த ஆபிரகாமுடைய சந்ததியில என்ன பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த ஆபிரகாமுடைய வீட்டுல 2 பேர் இருக்காங்க. ஒன்று மாம்சத்தின்படி பிள்ளை பெறுகிற ஆகார், இன்னொன்று ஆவியின்படி பிள்ளையை பெற்றெடுக்கிற சாராள். இந்த ஆபிரகாமின் சந்ததியிலே, இந்த ஆபிரகாமுடைய வீட்டிலே, ஏன்னா ஆபிரகாமுடைய சந்ததி கிறிஸ்துவின் சந்ததி என்று கலாத்தியர் 3வது அதிகாரம் 16ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். சந்ததிகளுக்கென்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கென்று ஒருவனை குறித்து சொல்லி இருக்க, அந்த சந்ததி கிறிஸ்துவை என்று கலாத்தியர் 3வது அதிகாரம் 16வது வசனத்தில் நீங்களும் நானும் பார்க்க முடியும். அப்போ ஆபிரகாமின் சந்ததி கிறிஸ்துவின் சந்ததி. கிறிஸ்துவின் சந்ததியார் தான் விசுவாச மார்க்கத்தார், தேவனுடைய சபை. அப்ப கவனிங்க, இது ஆபிரகாமுடைய வீட்டுக்கு அடையாளமாகவே இருக்கு. நம்முடைய இந்த சரீரத்துக்கு பார்த்தீங்கன்னா இது
ஆபிரகாமுடைய வீட்டுக்கு அடையாளம். ஏனென்றால் நாம் தான் தேவனுடைய ஆலயம், தேவனுடைய சபையார். அப்ப இந்த வீட்டுல 2 ஸ்திரீகள் இருக்காங்க. யாருக்கு பாய் பாய் குட் பாய் சொல்ல வேண்டியது இருக்கு சொல்லுங்க. அடிமையானவளுக்கு குட் பை சொல்லிட்டீங்க அப்படின்னா குடும்ப வாழ்க்கை ஸ்திரப்படும். அதான் ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, கொஞ்ச நாள் போராடிக்கிட்டு இருக்க ஆகாரும் அவளுடைய மகனாகிய இஸ்மவேலும் வீட்டுல கடந்து போராடிக்கிட்டே இருக்காங்க. எலியும் போனையும் மாதிரி ஒரு விதமான பரியாசம், நகைக்கிறது ஒரு விதமா வந்துகிட்டு இருக்கு. அப்புறம் ஒரு டிசிஷன், ஒரு முடிவு பண்ணிட்டாங்க. குடும்பத்துல கணவன் மனைவி சேர்ந்து ஒரு முடிவு பண்றாங்க. சாரால் பார்த்து சொல்றா, சாரால் தான் முதல் ஆரம்பிக்கிறா. ஆதியாகமத்தின் புத்தகம் 21வது அதிகாரம் 10ஆம் வசனத்துல பார்க்கும்போது சாரால் ஆபிரகாமை பார்த்து சொல்றா, இந்த அடிமையானவளின் மகன் சுயாதீனம் உள்ளவளுடைய குமாரனோடு சுதந்திரவாளியா இருப்பதில்லை. ஆகையால் இந்த அடிமை பெண்ணையும் அவளுடைய மகனையும் புறம்பே தள்ளு அப்படின்னு சொல்லி சொல்றார். கவனிச்சு வாங்க. ஏன்னா we are in the position, we are அப்படின்னு சொல்லும்போது husband and wife are in the position to decide what has to be done in a family life. குடும்ப வாழ்க்கையில என்ன செய்யணும் அப்படிங்கறத கணவனும் மனைவியும் இணைந்து தீர்மானிக்க வேண்டிய ஒரு அற்புதமான பகுதியை இங்க வேதம் சொல்லுது. தாராளமா நீங்க கவனிச்சீங்கன்னா இதுல உடனே நம்ம நினைப்போம், மனைவி பேச்ச ஆபிரகாம் கேட்கும்படி வச்சுட்டாரு, அப்ப என் பேச்ச கணவன் கேட்கணும் அப்படின்னு மனைவிமா நினைச்சிடாதீங்க. இதோட அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, சாராலே சொல்லி இருந்தாலும் ஆண்டவர் அதை உறுதிப்படுத்தினார். ஏன்னா நம்ம தொடர்ந்து பார்க்கும்போது அதை உடனே எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. ஆதியாகமத்தின் புத்தகம் 21வது அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து பார்க்கும்போது அவ ஸ்ட்ரைட்டா சொல்லிட்டா, குடும்பத்தில் நடக்கிற சூழ்நிலையை பார்க்கும்போது மாம்சம் ஆவியோடும் ஆவி மாம்சத்தோடும் இணைஞ்சிருக்க முடியாது. ஏன்னா அந்த குடும்ப வாழ்க்கையை கலாத்திய 4வது அதிகாரத்துல காண்பிக்கும் போது, ஏன்னா 2 பக்கமும் கை வச்சுக்கங்க, கலாத்திய 4வது அதிகாரத்துல காண்பிக்கும் போது ஆகார் என்பவள் அடிமைத்தனத்திற்குள்ளாக பிள்ளை பெறுகிற தாய்க்கு அடையாளமாகவும், சாராள் என்பவள் சுயாதீனம் உள்ளவளாய் ஆவியின்படி பிள்ளைகளை பெற்றெடுக்கிறதற்கு தாயாய் இருக்கிறாள் என்பதையும் வேதம் திட்டவட்டமாய் காண்பிக்கிறது. உண்மையா இல்லையா? உண்மை. அதனாலதான் கலாத்திய 4வது அதிகாரம் 29ஆம் வசனத்துல பார்க்கிறோம், மாம்சத்தின்படி பிறந்தவன் ஆவியின்படி பிறந்தவனை அப்பொழுது துன்பப்படுத்தினது போல இப்பொழுதும். ஆமா, அப்பவும் ஒரு துன்பம் நடந்துகிட்டு இருக்கு. வீட்டுல ஒரே போராட்டம். நான் ஒண்ணு கேட்கிறேன், வீட்டுல 2 பிள்ளைகள் 2 பசங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. 2 பசங்க ஒருத்தவங்க ஒருத்தரோட சண்டை போட்டு எப்படி இருக்கும்? வீட்டுல சமாதானம் இருக்குமா? நம்ம நினைச்சோம் பிரிச்சு விடுவோம். இப்ப 2 பேரும் சண்டை போடாதீங்க, பிரிஞ்சிருங்க. இது உண்மை தானே? அது 2 பசங்களுக்குள்ளேயோ அல்லது ஒரு பிள்ளை ஒரு பையனுக்குள்ளேயோ, தம்பி தங்கச்சி இல்ல அண்ணன் தங்கச்சி அல்லது அக்கா தம்பி இப்படி சண்டை போட்டாலும் சரி, அண்ணன் தம்பி அல்லது அக்கா தங்கச்சி இப்படி சண்டை போட்டாலும் சரி, எதுக்கு போட்டு சண்டை போடுறீங்க அப்படின்னு சொல்லி தாயா இருந்து என்ன செய்வோம்? பிரிச்சு வைப்போம். சண்டை போடாதீங்க, நீ அங்கிட்டு போ, நீ இங்கிட்டு இரு அப்படி சொல்லி பிரிச்சு வைப்போம். ஒரு குடும்பத்துல ஹார்மனி, அதாவது சமாதானத்தை ஆண்டவர் இங்க வெளிப்படுத்துகிறார். குடும்ப வாழ்க்கை சமாதானமா இருப்பதற்கு சாராள் ஒரு அற்புதமான ஆலோசனை சொல்றார். அதை நல்ல உன்னிப்பா கவனிங்க. அதன் அடிப்படையில் தான் சத்தியங்களை நம்ம தியானிக்க இருக்கிறோம். அருமையான சத்தியங்களை தியானித்து நாம் நிறைவேற்ற நாம் இருக்கிறோம். அப்ப சாராள் ஒரு ஆலோசனை சொல்ற, என்னன்னா அவன் சூழ்நிலையை பார்க்கிறா. என்ன இது, நம்ம பையனுக்கும் அவனுக்கும் ஆக மாட்டேங்க, இஸ்மவேலுக்கு ஈசாக்கு ஆக மாட்டேங்க, ஒரு மாதிரி பிரச்சனை ஆயிட்டு இருக்கு. அந்த குடும்ப சூழலை பார்த்துட்டு ஆபிரகாமை கூப்பிட்டு சொல்றா, இதுக்கப்புறம் வேண்டாம், ஒன்னா இருந்து இப்படி பண்ணக்கூடாது, நீங்க எழுத்தின்படி பார்த்து வேற எதையும் செஞ்சிடாதீங்க. அதுல சொல்லப்பட்ட கருத்தை புதிய ஏற்பாட்டுல கொண்டு வர்றாரு. அந்த சத்தியத்தை தான் நீங்க அறியணும், அந்த சத்தியத்தை தான் அறியணும். எழுத்தின்படி பார்த்தா சாராள் ஆகார ஆபிரகாமுக்கு ஏற்படுத்தி கொடுத்தது போல அது ஒரு அவலட்சணமானது. இப்போ உள்ள காலகட்டத்துக்கு என்னது அவலட்சணமானது. அப்ப என்னால பிள்ளை பிறக்க முடியல, நீ ஆகாரையாவது சேர்த்துக்கொள்ளும் அப்படிங்கிற இடத்துக்கு என்ன செய்யக்கூடாது, ஒரு காலம் போக கூடாது. காலம் கடைசி வரைக்கும் பிள்ளை தராட்டாலும் அந்த முடிவு என்ன செய்யக்கூடாது, ஒருவரும் செய்யக்கூடாது. அது வேசித்தனம். பொது உடன்படிக்கையில் அது செல்லாது. என்ன அர்த்தத்துக்காக சொல்லப்பட்டதுங்கிறத மட்டும்தான் நம்ம தியானிக்க இருக்கிறோம். பழைய ஏற்பாட்டுல பார்த்தா அப்படி பார்த்தா தன் இருதயத்துக்கு ஏற்றவனாக நான் தாவீதை கண்டேன்னு சொல்ற அந்த தாவீதுக்கு 8 மனைவிகள் இருந்தாங்களே, 10 மறுமனையாட்டிகள் இருந்தாங்கன்னு சொல்லி வசனத்துல இருக்குது 1 அதிகாரத்துல. அப்போ அதெல்லாம் இக்கால புதிய ஏற்பாட்டு சத்தியத்துக்கு ஒவ்வொமா இல்ல ஒவ்வாது. அது வேற அறியாமல் உள்ள காலம், அது நியாயப்பிரமாண காலம், சத்தியத்தை சரிவர அறிந்து உணராத அப்படிப்பட்ட ஒரு காலம். அந்த காலத்தில் அப்படிப்பட்ட ஒரு காரியங்கள்லாம் இருந்தது.
அறியாமை உள்ள காலங்களில் தேவன் காணாதவள் போல இருந்தார், இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார் என்று சொல்லி அங்கே அப்போஸ்தலர் 17வது அதிகாரம் 30வது வசனத்தில் வாசிக்கிறோம். இங்கே ஆதியாகமம் 21வது அதிகாரம் 10ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும்போது சாராள் ஒரு முடிவை சொல்றா, ஒரு தீர்மானத்தை சொல்றா, இப்படி செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி. இந்த காரியம் அடுத்த வசனம் 11ஆம் வசனத்தை பாத்தீங்கன்னா வாசிங்க. தன் மகனை குறித்து சொல்லப்பட்ட இந்த காரியம் ஆபிரகாமுக்கு எப்படி இருந்துச்சு? மிகவும் துக்கமா இருந்தது, மிகவும் துக்கம். அவ சொல்ற இதை செய்யவா வேண்டாமா, இன்னும் செய்யல, துக்கமா இருக்கு, மிகவும் துக்கமா இருக்கு. இப்ப வந்து காடுடைய அதாவது இன்டர்ஃபியரன்ஸ் சொல்லுவாங்களே, இப்ப அவருடைய தலையிடுதல் உள்ள வருது. அடுத்த வசனத்தை வாசிங்க. அப்பொழுது தேவன் ஆபிரகாமை நோக்கி உனக்கு துக்கமா இருக்க வேண்டாம். அவன் இருதயத்தை அவர் பார்க்கிறார் பாருங்க. இப்ப சாராள் உன்னை ஒரு முடிவெடுக்க சொல்றா, ஒரு காரியத்தை செய்ய சொல்றா. அப்ப நீ அதை வந்து என்ன செய்ய வேண்டாம், அது உனக்கு துக்கமா இருக்க வேண்டாம். குடும்பத்தில் இருக்கிற ஒரு அற்புதமான ஒரு தலை சிறந்த மாதிரியை கவனிங்க. சாராளுடைய அருமையான டிசிஷன். இதுல நீங்க உன்னிப்பா கவனிக்க வேண்டியது என்னன்னா, ஏதோ அவள் எடுத்த ஆலோசனை, அவள் சொன்ன தீர்மானம், அவள் எடுத்த தீர்மானம் தான் வீட்டுல நிறைவேறணும் அப்படிங்கிற அந்த அர்த்தம் மட்டும் இல்ல. அந்த அர்த்தத்தை மட்டும் கொடுக்கல அவரு, அந்த அர்த்தம் இல்ல. ஆண்டவரே அதை விரும்பினா, ஆண்டவரே அதை விரும்பினா. அதனாலதான் நீங்க ஆதியாகமம் 21வது அதிகாரம் 10ஆம் வசனத்துல சாரா யாரை நோக்கி போட்டிருக்கு? சத்தமா சொல்லுங்க. சாரா யாரை நோக்கி சொல்றா? ஆபிரகாமை நோக்கி சொல்றா. என்ன சொல்றா? வாசிங்க. அந்த அடிமை பெண்ணையும் என் குமாரன் ஈசா கூட சொந்தங்களை இருப்பதில்லை, அப்போ அடிமையானவளை அவளுடைய மகனை என்ன செய்யும்? முதல்ல புறம்பே தள்ளுன்னு சொல்லிட்டாரு. ஆனா இப்போ கலாத்தியர் 4வது அதிகாரம் 30ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. அதை குறித்து சாராள் என்ன சொல்லுகிறாள் அப்படின்னு சொல்லி சொல்லல, அப்படியே போட்டிருக்கு. இப்பதான் நீங்க கவனிக்கணும். அதை குறித்து உண்மையிலே அதை குறித்து சாராள் தானே சொன்னா. ஆதியாகமம் 21வது அதிகாரம் 10ஆம் வசனத்துல யார் சொல்றா? சாராள் சொல்றா. அதே வசனத்தை கலாத்தியர் 4:30 காமிச்சு கொடுக்கிற போது அதை குறித்து சாராள் என்ன சொல்லுகிறான்னு சொல்லல, வேதம் என்ன சொல்லுகிறது வாசிங்க. அடிமையானவளின் மகன் சுயாதீனம் உள்ளவருடைய குமாரனோடு சுதந்திரவாளியா இருப்பதில்லை, ஆகையால் அடிமையானவளையும் அவருடைய மகனையும் புறம்பே தள்ளு என்று சாராள் சொல்லுகிறான் போடல, என்று வேதனை அதான் என்று சொல்லுகிறது. எவ்வளவு நேர்த்தியா இருக்கு. அப்ப இதை குறித்து ஆபிரகாமுக்கு துக்கம் இருக்கு. ஏன்னா இத முடிவு எடுக்கலாமா வேண்டாமா, இதை செய்யலாமா வேண்டாமா, இதெல்லாம் குடும்ப வாழ்க்கையில இதெல்லாம் நடைபெறுகிற ஒன்றுதான். என்ன நடக்கும்னா, கணவன் ஒண்ணு சொல்ல, மனைவி ஒண்ணு சொல்ல, அப்புறம் மனைவி ஒண்ணு சொன்னதை செய்யவா வேண்டாமா. இப்ப என்ன ஒரு டயலமா. Abraham was faced with a dilemma அப்படி சொல்ல வேண்டியது இருக்கு. Abraham had some alternatives of what has to be chosen, what had to be chosen. என்ன தெரிந்து கொள்ள, எதை முடிவு செய்ய தள்ள சொல்றா. இவ்வளவு நாள் கூட இருந்துட்டாங்க, இதை தள்ளவா வேண்டாமா. அப்போ ஆண்டவர் சொல்லிட்டாரு, இந்த விஷயத்துல சாராள் உனக்கு சொல்வதை எல்லாவற்றையும் கேள். அப்ப தேவன் என்ன சொல்றாரு? கன்ஃபார்ம் பண்றாரு தேவன் இந்த ஆலோசனையோடு. அப்ப இன்னைக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஸ்திரீகள் உடனே நினைச்சிடாங்க, நம்ம சொல்றதுதான் வீட்டுல நடக்கணும், மனைவி ராஜ்யம்தான் அப்படின்னு சொல்லி நீங்க அப்படி நினைக்க கூடாது. நீங்க என்னன்னாலும் ஆலோசனை சொல்லலாம், சொல்லக்கூடாது கிடையவே கிடையாது. தீர்மானிக்கிற காரியத்தையும் நீங்க கணவன் சொல்லலாம், அங்க சொல்லிதான் வரணும். சாராள் உடனே வெளியே போங்க எல்லாரும் அப்படியே சொன்னா சொல்லிருக்க வேண்டியது, எஜமாட்டி தானே இவர், ஆபிரகாம் எஜமான, இவர் எஜமாட்டி தானே. ஆக நான் தானே உன்னை அங்க இது பண்ண சொன்னேன், இப்போ வேண்டாம் நீ வெளியே போ, இஸ்மாயில் வெளியே போ. சொல்றதுக்கு அவளுக்கு உரிமை இருக்கா இல்லையா? இருக்கு. யார்கிட்ட சொல்லி செய்ய சொல்றா? ஆபிரகாம் தன் வீட்டுக்கு தலைமை அதுதான். ஏன்னா நீங்க சில குடும்பங்கள்ல பார்த்தா யார் வீட்டுல இது புருஷனே தெரியல இருக்கு, அப்படிலாம் இருக்கு.
யார் வீட்டுக்கு கணவன், வீட்டுக்கு தலைவர் யாருன்னே தெரியல. கிறிஸ்துவுக்கு தேவன் தலையா இருக்கிறது போல புருஷனுக்கு மன்னிக்கும் மனைவிக்கு புருஷன் தலையா இருக்கிறான்னு சொல்லி பைபிள்ல இருக்கு. சபைக்கு கிறிஸ்து தலையா இருக்கிறது போல மனைவிக்கு புருஷன் தலையா இருக்கிறான். அந்த கோட்பாடு நீங்க மாத்தவே கூடாது, நீ மாத்த முடியாது. நீ நிறைய இடத்துல மனைவி சாம்ராஜ்யம், பெண்களை குற்றமா சொல்ற நினைச்சிடாங்க, குறைச்சு பேசுற நினைக்க கூடாது. நிறைய இடங்கள்ல பெண்கள் தான் சபையை நடத்திட்டு இருப்பாங்க. தட் இஸ் அன்ஸ்கிரிப்சுரல். நான் சொல்றதுக்கு மற்றவங்க யாரும் தவற நினைச்சிடாங்க. நீங்க தவற நினைச்சாலும் தப்பு, எனக்கு ஒரு பிரச்சனை கிடையாது. நான் வேதத்தை தான் உங்களோட பகிர்ந்து கொள்றேன். பெண்களுக்குன்னு நல்ல சிறப்பான ஊழியங்கள்லாம் இருக்கு, நான் இல்ல நான் சொல்லவே மாட்டேன். எக்கச்சக்க ஊழியம் இருக்கு. நல்ல ஜெபிக்கலாம், ஆண்டவருடைய சமூகத்தில் பாடல்களை பாடலாம், ஆண்டவருடைய சமூகத்தில் இளம் தம்பதியர்களுக்கு பெண்களுக்கு என்ன செய்யலன்னா பெண்களுக்கு நல்ல ஆலோசனை கொடுக்கலாம், பெண்களுக்கு நல்ல உற்சாகப்படுத்தி அவங்களுக்கு வார்த்தைகளை சொல்லி ஆண்டவர்கள் நடத்துவதற்கு பெண்களுக்கு வாலிப பிள்ளைகளுக்கு எல்லாம் நல்ல ஆலோசனை சொல்ற பொறுப்பு இருக்கு. நிறைய பகுதிகள்லாம் இருக்கு. ஆனா ஒரு சபை நடத்துகிற பகுதியை பெண்கள்ட்ட என்ன செய்யலாம் ஆண்டவர் கொடுக்கல. ஏன்னா பெண்களுக்கு, ஸ்திரீகளுக்கு புருஷன் என்ன செய்யறான் தலையா இருக்கிறான் அப்படின்னு வேதத்துல வாசிக்கிறோம். சிலருக்கு இப்படி ஒரு எண்ணம் வரும். ரோமர் 16வது அதிகாரம் முதல் வசனத்துல கெங்கரையா ஊர் சபைக்கு ஊழியக்காரியாகிய பெபையாளை வாழ்த்துங்கள் போட்டிருக்குதே. அப்ப கெங்கரையா ஊருக்கு அவள் தானே ஊழியக்காரியா இருந்தா, கெங்கரையா ஊருக்கு ஊரினுடைய சபைக்கு அவ தானே பெபையாள் தானே ஊழியக்காரியா இருந்தாள். அப்ப அவதான சபையை நடத்தினான்னு சொல்லி தவறான எண்ணத்தோடு இருக்கிறாங்க. அதுல மூல பதத்துல நீங்க பாத்தீங்கன்னா கிரேக்க பதம், அதனுடைய மூல பதத்துல பயன்படுத்த நீங்க பாத்தீங்கன்னா டீக்கன் அப்படின்னு சொல்லி இருக்கு. அது அர்த்தம் என்ன அப்படின்னா உதவிக்காரர் அப்படின்னு அர்த்தம், உதவிக்காரி. பெபையாள் எப்படிதான் இருந்தாங்க அப்படின்னு சொன்னா ஏதோ பெரிய பிரசங்கியாளரா நான் தான் சபை நடத்துவேன்னு சொல்லி அவங்க முழு மூச்சா நின்று சபையை நடத்தக்கூடிய இடத்துல அவங்க கிடையாது. அவங்க உதவி செய்யக்கூடிய இடத்துல தான் அவங்க இருந்தாங்கன்னு சொல்லி மூல பதத்துல தெளிவா இருக்கு. நான் பைபிள்ல இல்லாத சொல்ல இருக்கிற சொல்றேன். டீக்கன் அப்படின்னு இருக்கு, உதவிக்காரர், உக்ரானுக்காரர், உதவிக்காரர், உதவி செய்யக்கூடிய இடத்துல அவங்க இருந்தாங்கன்னு சொல்லி தான் போட்டிருக்க. ஊழியக்காரன் ஊழியக்காரன் எல்லாமே ஆளினாலா இல்ல, அப்படி இல்லை. அதனாலதான் ஸ்திரீயானவள் புருஷன் மேல் அதிகாரம் செலுத்தவோ உபதேசம் பண்ணவோ அவளுக்கு அதிகாரம் இல்லை. அதற்கு நான் உத்தரவு கொடுக்கிறது இல்லை. அவள் அமைதியில் உள்ளவளாய் கற்றுக்கொள்ள கடவுள். ஏதாவது அறிய வேண்டுமே ஆனால் தன் வீட்டிலே புருஷனிடத்திலே கேட்டு அறிந்து கொள்ள கடவுளை ஒழிய சபையிலே ஸ்திரீகள் பேசுவதற்கு அனுமதி இல்லைன்னு சொன்ன உடனே அதுக்காக எல்லாம் வாய் மூடிட்டு கம்முன்னு இருக்கணும் அப்படிங்கிற அர்த்தம் இல்லை. கர்த்தரை எவ்வளவு துதிக்கலாம், கர்த்தரை எவ்வளவு மகிமைப்படுத்த வேண்டியது இருக்கு. கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை சாட்சியாக எவ்வளவு காரியங்களை பகிர்ந்து கொண்டு அநேகருடைய விசுவாசத்தை தட்டி கட்டி எழுப்பலாம். எத்தனை பேர் நம்முடைய சாட்சி மூலமா மனம் திரும்புவாங்க. நம்ம ஆண்டவரை மனதார ஸ்தோத்தரிக்கும் போது, உற்சாக தனிப்பட்ட முறையில் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கும் போது, பாவத்திலிருந்து என்னை எவ்வளவாய் ரட்சித்தீர், என்னை புது சிஷ்யாய் மாற்றினீர், பாவியாய் இருந்த எனக்கு புது வாழ்வு தந்தீர் என்று சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்தும் போது அந்த வார்த்தைகள் எல்லாம் சபையை எவ்வளவாய் உற்சாகப்படுத்தும். பெண்களுடைய பங்கு எவ்வளவு பங்கெல்லாம் இருக்கு. ஆகையினாலே கர்த்தருடைய சபை சரியா இந்த சத்தியத்தில் நிலை கொண்டிருக்கணும். அப்போ ஆபிரகாம் சொல்றா, இப்ப ஆபிரகாம் செய்யவா வேண்டாமா நினைச்சிட்டு இருக்கார். மிகவும் துக்கமா இருக்கு. இந்த சமயத்தில் கர்த்தர் இடைப்படுறார். என்ன இடைப்படுறார்? நீ உன் மகனை குறித்து சொல்லப்பட்டது உனக்கு துக்கமா இருக்க வேண்டாம், சாரால் சொல்வது எல்லாவற்றையும் கேள் அப்படின்னு சொல்லிட்டார். உடனே அதிகாலையிலே துருத்தி எல்லாத்தையும் வச்சு அனுப்பி விடுறான். நல்லா கவனிச்சுவாங்க. இந்த காட்சியை தொடர்ந்தான் கல்வாரி காட்சி காண்பிக்கப்படுது. ஆதியாகமம் 22வது அதிகாரம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். 22வது அதிகாரம் 13, 14, 15 வாசிக்கும் போது ஆட்டுக்கடா ஈசாக்கு தன் குமாரனாகி ஈசாக்கு பதிலாக அங்கே ஆட்டுக்கடா பலி செலுத்தப்பட்டு எத்தனாவது அதிகாரத்துல இருக்கு? ஆதியாகமம் 22வது அதிகாரத்துல இருக்கு. யெகோவா ஈரே என்று சொல்லி அவ்விடத்துக்கு யெகோவா ஈரே என்று சொல்லி பெயர் வைக்கிறான். வேதத்தை நல்லா கவனிங்க. அப்ப அது எதற்கு அடையாளமா இருக்கு? எதற்கு முன்னிழல்? சத்தமா சொல்லுங்க. யாருக்கு முன்னிழல்? ஈசாக்கு பதிலாக அங்கே ஆட்டுக்கடா பலி செலுத்தப்பட்ட அந்த யெகோவா ஈரேங்கிற அந்த இடத்தை யாருக்கு முன்னிழலா பார்க்கணும்? ஆமா, இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னிழல். கிறிஸ்துவானவர் நம்முடைய பாவங்கள் சாபங்கள் எல்லாவற்றையும் கல்வாரி சிலுவையிலே நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியை வெளிப்பட்டதற்கு முன்னிழலாக அங்கே ஆதியாகமம் 22வது அதிகாரத்தில் ஈசாக்கு பதிலாக அங்கே முட்புதரிலே சிக்குண்டிருந்த ஆட்டுக்கடா பிடித்து கொண்டு வரப்பட்டு ஈசாக்கு பதிலாக அங்கே பலி செலுத்தப்பட்ட ஆட்டுக்கடாவுக்கு முன்னிழல். ஆட்டுக்கடா அது முன்னிழல், கிறிஸ்துவுக்கு முன்னிழல். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப இங்கே இந்த ரெண்டு காட்சி இங்க காண்பிக்கப்படுகிறது. இதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல்
அழகா சொல்லிட்டே வர்றார். கலாத்தியர் 4வது அதிகாரம் துவக்கத்திலே குமாரன் அனுப்பப்பட்ட விதத்தை காண்பிக்கிறார். அதைத் தொடர்ந்து அந்த வாக்கியத்தை உறுதிப்படுத்துவதற்கு ஒரே வீட்டிலே ரெண்டு பேர் பிரிந்து போகிற ஒரு அனுபவத்தை காண்பிக்கிறார். ஈசாக்கு இஸ்மவேலை விட்டு, ஆகார் சாராளை விட்டு, ஆபிரகாமை விட்டு எல்லாம் பிரிந்து போகிற காட்சியை காண்பிக்கிறார். அப்போ இதையும் ஆதியாகமம் 21 மற்றும் 22 நம்ம ஒன்னா பார்க்கும்போது கல்வாரி காட்சி நம்ம காலையில தியானித்தோமே, சிலுவை பற்றிய உபதேசம், இந்த சத்தியங்கள் எல்லாம் இந்த குடும்பத்திலே அவர்கள் தீர்மானித்த தீர்மானத்தைக்கும் அவர்கள் எடுத்த அந்த அதிரடி நடவடிக்கைக்கும் ஒப்பனையாகவே காண்பிக்கப்பட்டிருக்கிறது. சிலுவை பற்றிய உபதேசம் நானா ஒன்று ஜோடிக்கல, பைபிள் அப்படிதான் இருக்கு. நடைமுறை வாழ்க்கையிலே முதல்ல ஏவாள் இது நான் வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கை இருக்க வேண்டும் என்று காலையில கேட்டோம். இந்த 2வது செஷன்ல நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கணும், ஒரு வேறு விரிப்பு இருக்க வேண்டும். அங்கே மனைவிங்கிற ஸ்தானத்திலே சாராள் கொடுத்த ஆலோசனை என்ன? உண்மையாவே சாராள் சொல்றதை விட சாராளுக்குள்ளே தேவன் உணர்த்தின விஷயம் என்ன? ஏன்னா அங்கே சாராள் சொல்லுகிறது போல இருக்கு. கலாத்தியர் 4வது அதிகாரம் 30ஆம் வசனத்திலே அதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? வேதம், the scripture, சாராள் இல்ல, அங்கேயும் எஸ் இங்கேயும் எஸ் தான். சாராள் இல்ல, ஸ்கிரிப்சர், not சாரா பட் ஸ்கிரிப்சர். வேதம் என்ன சொல்லுகிறது? வேதம் என்ன சொல்லுகிறது? சுயாதீனம் உள்ளவளோடு அடிமையானவள் இணைந்திருக்க முடியாது. அடிமையானவளின் மகன் சுயாதீனம் உள்ளவளுடைய மகனோடு இணைந்திருக்க முடியாது. மாம்சம் ஆவியோடு இணைந்திருக்க முடியாது, ஆவி மாம்சத்தோடு இணைந்திருக்க முடியாது. ஆனா குடும்பத்தில் பார்த்தா சர்ச்சுக்கு போகும்போது, சபைக்கு ஆலயத்துக்கு போகும்போது ஆவியின்படி ஜீவிப்பதும், வீட்டுக்குள்ளே வரும்போது மாம்சத்தின்படி ஜீவிப்பதும் இருக்கிறது. ஒரு பக்கம் ஆகாருக்கு, இன்னொரு பக்கம் சாராளுக்கு, ஒரு பக்கம் இஸ்மவேலுக்கு, இன்னொரு பக்கம் ஈசாக்கு. இவ்விதமான வாழ்க்கை வாழ அழைக்கப்படவில்லை. கணவனும் மனைவியும் இணைந்து ஒரு காரியத்தை அன்றைக்கு செய்தார்கள். மனைவி ஒன்னு காரியத்தை கணவன் சொல்ல, கணவன் அதை குறித்து யோசிக்க, தேவன் அந்த குடும்ப வாழ்க்கையில இடைப்பட்டு தீர்க்கமா இதை செஞ்சுதான் ஆகணும் அப்படிங்கறத ஸ்ட்ராங்கா உறுதிப்படுத்துறாரு. அது அப்படியே குடும்பத்தில் நிறைவேறுகிறது. இது நம்முடைய குடும்ப வாழ்க்கையில உண்டா? என்ன செய்ய வேண்டியது இருக்கு? இதே போல என்ன செய்ய வேண்டியது இருக்கு? வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய மாம்சத்தை எல்லாம் விரட்டி அடிக்க வேண்டியது இருக்கு. சுத்தமா சொல்லணும் அப்படின்னா, வீட்டுக்குள்ள இருக்கிற ஆகாரையும் இஸ்மவேலையும் உடனடியா என்ன செய்ய வேண்டியது இருக்கு? வெளியேற்ற வேண்டியது இருக்கிறது. அதற்கு கணவனும் மனைவியும் ஒன்னா இணைறாங்க. முதல்ல ஆரம்பத்துல கணவனும் மனைவியும் ஒன்னா இணைய முடியல. ஏன்னா இது துக்கமா தானே இருக்கும். நான் இப்படி ஒரு செய்தி எடுத்திருக்கேன் முன்னால, மிகுந்த துக்கம் அடைந்த ஆபிரகாம் அப்படின்னு சொல்லி, மிகுந்த துக்கம் அடைந்த கூட்டத்தாருன்னு சொல்லி. ஏன்னா இது துக்கம், பொய்ய கலைந்து விடுவது துக்கமா இருக்கு. பக்கத்து வீட்டார பகைக்காம வாழ்றது துக்கமா இருக்கு. பகைக்கதான் செய்யணும். கணவன் மனைவி ஈத்து பேசுற அங்க உள்ள ஆகார் கிடக்கிறா, அடிமைத்தனத்தின் முகம் கிடக்கிறது. நான் சொல்ற பையன் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அது துக்கமா இருக்கு, வெளியேற்றதுக்கு துக்கம். இந்த துக்கத்தை பார்க்கும் போதுதான் ஐஸ்வர்யம் உள்ள வாலிபன் எனக்கு ஞாபகத்துக்கு வர்றாரு. அதே அந்த செய்தியை நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். அவன் மிகுந்த துக்கத்தோட போய்விட்டான். எப்படி ஆபிரகாம் மிகுந்த துக்கத்தோட காணப்பட்டார், அதே போல மிகுந்த துக்கம். ஏன் உள்ள ஒன்ன வெளியேற்ற சொல்றாரு, முடிய மாட்டுக்கு. உனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று பிச்சை கொடுத்து தரித்திற்கு கொடுத்துட்டு பின்பு எனக்கு பின் சென்று வா, பின்பு எனக்கு உன் சிலுவை எடுத்துக்கொண்டு பின்பற்றி வான்னு சொல்றாரு. சிலுவை எடுத்துக்கொண்டு பின்பற்றி வான்னு சொல்லி மார்க் 10 தெளிவா இருக்கு. மார்க்ல மட்டும்தான் சிலுவை பத்தி சொல்லுவார், சிலுவை எடுத்துக்கொண்டு வான்னு சொல்லுவார். அவ எதையோ ஒண்ணு விட்டுட சொல்றார். அது அவனுக்கு கஷ்டமா இருந்த உடனே, அவன் மிகுந்த ஆசி உள்ளவனாக இருந்தபடியால் அந்த வார்த்தைகளை கேட்ட உடனே மிகவும் துக்கம் அடைந்து போய்விட்டான். இங்க ஆபிரகாமும் துக்கம் அடைகிறார். பாத்துட்டே இருங்க. ரெண்டு பேரும் இப்போ ஆபிரகாமுக்கு துக்கம்னால என்ன அர்த்தம்? சாராள் சொல்றது பிடிக்கல அவருக்கு.
சாராள் சொல்றது பிடிக்கல. அப்படின்னா என்ன அர்த்தம்? கணவன் மனைவிங்கிற இந்த உறவுல அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல, மியூச்சுவல் லவ் இல்ல, மியூச்சுவல் ரிலேஷன்ஷிப் இல்ல. இப்ப யார் அதை மியூச்சுவலா உண்டாக்கிட்டாரு? சத்தமா சொல்லுங்க, கர்த்தர். கர்த்தர் இடைப்படுற விதெல்லாம் எப்படி இருக்கும் தெரியுமா? ஆகாரையும் இஸ்மவேலையும் கலைந்தெறிகிற விஷயத்துலதான் இடைப்பட்டுக்கிட்டே இருப்பார். நான் தான் மீண்டும் சொன்னதை நான் மறந்துடாதீங்க, நான் மீண்டும் சொல்றேன், வேறொரு இயேசுக்கு இடம் கொடுத்துறாங்க. நான் உங்களுக்கு ஓப்பனாவே சொல்றேனே, நான் குற்றப்படுத்த நினைச்சிடாங்க. இந்த கூட்டத்துக்கு வந்திருக்க எல்லாருக்கும் காரு கிடைக்கும், வீடு கிடைக்கும், உங்களுக்கு ஆண்டவர் ப்ரமோஷன் தர போறார், இப்படிலாம் பேசுறதெல்லாம் வேறொரு இயேசு. ஆண்டவர் எதுல இடைப்படுறாரு பாத்தீங்களா? அப்படி ஒரு கேள்வி கேட்டு பாருங்க. ஆண்டவர் அறியாத ஜனங்களே எத்தனை காரோட இருக்காங்க, எவ்வளவு பெரிய பெரிய மாட மாளிகை மாதிரி வீடு கட்டிட்டு இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு இந்த இயேசு தேவையா? தேவை கிடையாது. இந்த இயேசு இல்லாம தான் அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எந்த இயேசு தேவைன்னா சிலுவையில் அறையப்பட்ட இயேசு தேவை. அதனால அப்போஸ்தலன் பவுல் சொன்னார், நாங்களும் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அப்ப கணவன் மனைவி டிசிஷன் எடுக்கிறதுல அவங்களால முடியல. என்ன எடுக்க, இது எப்படி செய்ய, இது எப்படி நடைமுறைக்கு கொண்டு வர? இப்ப அவரு ஒண்ணு சொல்ல, இவர் ஒண்ணு யோசிக்க. இவருக்கு யோசனை, அதை செய்யவா வேண்டாமா? இப்ப அவ ஒண்ணு சொல்ல, இப்ப அவளுக்கு எப்படி இருக்கும் பாருங்க, சாராளுக்கு எப்படி இருக்கும்? நம்ம ஒண்ணு சொல்றோம், கேட்க மாட்டேங்காரு, என்ன இது அப்படின்னு. ரெண்டு பேருக்குள்ளயும் நிச்சயமா சொல்றேன், அங்க ஹார்மனி கிடையாது. மிகுந்த துக்கம் வந்துட்டாலே என்ன இல்ல, சமாதானம் அங்க கிடையாது. யாரு சமாதானத்தை உண்டாக்குறாரு? கர்த்தர் சமாதானத்தை உண்டாக்குறாரு. எப்படி தெரியுமா? அடிமையானவளே அப்படி மகனி நீ புறம்ப தள்ளிரு, சாரால் சொல்வது எல்லாவற்றையும் கேள் அப்படின்னு சொன்ன உடனே இப்ப இந்த மனுஷன் இணைஞ்சிட்டார். கணவன் மனைவி இணைந்து ஒரு அற்புதமான காரியத்தை தீர்மானித்து செய்தார்கள். அதுக்கு தேவன் அவங்க கூட இருந்து அதை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்திட்டார். இதத்தான் ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு காண்பித்து கொடுக்கும்போது அன்னைக்கு அவங்க என்ன தீர்மானிச்சாங்கன்னு பாருங்க. கலாத்திய சபையே, நீ மாம்சத்தின்படியே நடந்து கொண்டு இருக்கிறாயே, நீ உன் வாழ்க்கை ஸ்திரப்பட வேண்டுமானால் உங்களுடைய குடும்ப வாழ்க்கை, கலாத்திய சபை என்று சொல்லும் போது அங்க குடும்பங்கள், பல குடும்பங்கள் சேர்ந்ததா சபை, அல்லது ஒன்று ரெண்டு குடும்பங்கள் சேர்ந்தது வர்றதா சபை. அப்ப குடும்பமே, கலாத்திய திருச்சபையின் குடும்பங்களே, நீங்க மாம்சத்திலேயே நடக்கிறீங்களே, உங்க வாழ்க்கை ஸ்திரப்பட வேண்டுமேயானால் கணவனும் மனைவி அங்க இணைந்து ஒரு காரியத்தை செய்தார்களே, அந்த இடத்துக்குள்ள வந்துருங்க. ஆரம்பத்துல கணவன் ஒரு இடம், மனைவி ஒரு இடத்துல இருக்காங்க. ஏன்னா இவர் சொல்லி நான் என்ன கேட்கணும், அந்த இடத்துல ஆபிரகாம் இருக்கிறார். அப்ப இவர் சொல்லி நம்ம கேட்க மாட்டேங்காரு, என்ன இது அப்படிங்கிற ஒரு இடத்துல சாராலும் இருந்திருக்கிறாங்க. நிச்சயம் இது உண்மை, நமக்கு தான் தெரியுமே. ஒருத்தர் சொல்லி இன்னொருத்தர் கேட்கலன்னு எப்படி இருக்கும்? ஒருத்தர் சொல்லி இன்னொருத்தர் கேட்கல, இப்ப ரெண்டு பேரும் இப்படி இருக்கு, நீ சொல்றது நான் கேட்கவும் அப்படிங்கிற இருக்கு. இப்ப தேவன் சொல்றத ரெண்டு பேருமே கேட்கணும் இடத்துக்கு இந்த குடும்பம் நடத்தப்படுகிறது. என்ன விசேஷம் தெரியுமா? உள்ள கிடக்கிற ஆகாரையும் இஸ்மவேலையும் தூக்கி வெளியே தள்ள வேண்டியது இருக்கு. பாய் பாய் சொல்ல வேண்டியது இருக்கு, குட் பாய் அப்படி சொல்ல வேண்டியது இருக்கு. போயிட்டு வாங்க, ரெண்டு பேரும் கிளம்புங்க. இன்னைக்கு கணவனுக்கு தெரியாம மனைவி ஷாப்பிங் ஜோன் அதுல உட்கார்ந்து ஊர்பட்டதை ஆர்டர் பண்ணி வாங்கிருந்தாங்க. கணவன் கொஞ்சமா கொடுக்கறத வச்சு அந்த டேபிள் கொடுத்து, இது கொடுத்து, அது கொடுத்துன்னு சொல்லி சேலையில வாங்கிட்டு வச்சுட்டு நான் சொல்ல, இந்த ஆகாரம் வெளியேற்றுங்க, இது மாம்சீகம். எங்க தாய் தப்போட வீட்டுல கொஞ்சம் பயங்கர இதெல்லாம் வரும். இவ்வளவு வயதுக்கு பிறகும் அவங்க என்னன்னா இந்த ஏதாவது என்னது அந்த இருந்து ஏதாவது எடுக்கணும், ஷாப்பிங் அந்த இதுல இருக்கு, இப்படிலாம் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. தவப்பட்டு சொல்றது இல்ல, பல பிரச்சனைகள் வரும். அதான் சொல்றேன், நீங்க மறைமுகமா ஆகாருக்கு இஸ்மவேலுக்கு இடம் கொடுக்கறதா குடும்பத்துல பயங்கர பிரச்சனை. இப்ப தேவன் இடைப்பட்டு அதை கலைந்தெறிய சொல்றாரு. முதல்ல என்ன ட்ராக் தெரியுமா? ஒன் வே ட்ராக் மாதிரிதான். இதுல நீ வந்து ஆகணும்னு இருக்கும் போது வர முடியாதுன்னு இருக்கிறாரு. நான் வர மாட்டேன், நான் எசைஞ்சு போக மாட்டேன்னு இருக்கிறாரு. அப்ப தேவன் சொல்றாரு, இதை நீ மாத்திதான் ஆகணும், இந்த இடத்துல நீ இந்த வார்த்தையை கேட்டுதான் ஆகணும். அதைத்தான் பவுல் இங்க காண்பிக்கிறார். சுயாதீனம் உள்ளவன் அடிமையானவன், சுயாதீனம் உள்ளவள் அடிமையானவள். இரண்டு ஏற்பாடுகளாம். ஆங்கிலத்தில் 2 covenants அப்படின்னு இருக்கு, இரண்டு உடன்படிக்கைகள் அப்படின்னு இருக்கு, இரண்டு ஏற்பாடுகள். அந்த இரண்டு ஸ்திரீகளும் இரண்டு ஏற்பாடுகள்.
நமக்குள்ள இந்த ரெண்டு ஸ்திரீகளை குறித்த பிரமாணம் இருக்கு. ரெண்டு ஸ்திரீகளை குறித்த பிரமாணம் இருக்கு. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியின்படியே ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள் என்று சொல்லி ரோமர் 8வது அதிகாரம் 13ஆம் வசனத்தில் எழுதியிருக்கு. அப்ப ஆண்டு என்ன சொல்ல வர்றாருன்னா, ஆகார் மற்றும் இஸ்மவேலின்படியே நீ பிழைத்தால் நீ சாவாய். சுயாதீன பிரமாணத்திற்கு என்று அழைக்கப்பட்டிருக்கிறோம். விடுதலையின் பிரமாணம். ஏன் குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை? ஆகாரும் இஸ்மவேலும் இருக்கிற வரைக்கும் ஆபிரகாமுக்கு மிகுந்த துக்கம் தான். உண்மையா இல்லையா? அது வெளியேறும் போதுதான் துக்கம் இல்லை, துக்கமே மறைஞ்சிருச்சு. அப்ப அது வரைக்கும் கணவன் மனைவிக்குள்ள டேர்ம் சரியில்லையே, சரியா இருந்தா இல்லையா? நீங்க சொல்லுங்க. கண்டிப்பா கிடையாது. ஏன்னா சாராள் ஒன்று யோசிக்க, ஆபிரகாம் இன்னொன்று யோசிக்க. சாராள் ஒன்று சொல்ல, ஆபிரகாம் ஒன்று சொல்ல. இவங்க ரெண்டுத்துக்குள்ள ஒரு போராட்டம் இருக்கு. ரெண்டுத்துக்குள்ள ஒரு போராட்டம் இருக்கு. இப்ப இந்த போராட்டம் எப்ப சால்வ் ஆகுது அப்படின்னு சொன்னா, அங்க அகற்ற வேண்டியது அகற்றப்படும் போது, வெளியேற்ற வேண்டியதை வெளியேற்றும் போது. இன்னைக்கு ஏன் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை? அங்க ஏதோ ஒரு ஒளிவு மறைவு இருக்கிறது. நான் சொல்றேன், பொதுவாகவே பேசுறேன். கணவன் மனைவிக்கு தெரியாம வேற எந்த காரியத்தையும் அதை செய்யக்கூடாது. மனைவிக்கு தெரியாம நான் அவங்ககிட்ட பேசுறேன், இவங்ககிட்ட பேசுறேன், அந்த லிங்க் இருக்க கூடாது. அதே போல மனைவி அப்படிதான். கணவனுக்கு தெரியாம எனக்கு ஒரு கான்டாக்ட் இருக்கு, அப்புறம் ஸ்கூல்ல நாங்க படிக்கும் போது அந்த அவன் எனக்கு ஃப்ரெண்டு, அப்புறம் அவங்க காலேஜ்ல அப்படிலாம் வந்துச்சு, அப்புறம் ஓல்டு பாய்ஸ் ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கறதுல வரும். இந்த இதே இருக்க கூடாது. கணவன் ஒண்ணு சொல்லிட்டாங்க அப்படின்னா அது எஸ்என்ஜி. ஆகாரை அப்புறப்படுத்துகிறதிலே நாம் அவசரம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இஸ்மவேலை அப்புறப்படுத்துவதிலே நாம் எவ்வளவு கண்ணும் கருத்துமாய் இருக்க வேண்டும். அங்கே தீர்மானிக்க திணறிக் கொண்டிருக்கிறார்கள். அங்கே முடிவு எடுக்க கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். செய்யவா வேண்டாமாங்கிற ஒரு டயலமா. அவ குடும்பத்துல பிரச்சனை. அங்கே ரெண்டு பசங்களுக்கு இடையில பிரச்சனை, அங்க ரெண்டு சகோதரிகளுக்கு இடையில பிரச்சனை, குடும்பத்துல பிரச்சனை இருந்து கொண்டிருக்கிறது. தேவன் இடைபடுகிறார். என்னைக்குமே ஞாபகம் வச்சுக்கங்க, தேவன் இடைபடுகிறது எல்லாம் நம்முடைய ஆகார்களையும் நம்முடைய இஸ்மவேல்களையும் களைந்தெறிகிற பணியிலேயே அவர் மும்முரமாய் செயல்படுவார். இத குடும்ப வாழ்க்கையில் நீங்க எழுதி வச்சுக்கங்க. உங்க குடும்ப வாழ்க்கை சிறப்பா இருக்கும். இந்த சமுதாயத்திலையும் ஆண்டவர் உங்களை வல்லமையா பயன்படுத்திடுவார். ஏன்னா இந்த சந்ததிக்காகத்தான் ஆண்டவர் ஏங்கி கொண்டிருக்கிறார். இந்த தேசத்திலேயே நீங்க உண்மையிலே சொல்ற ஆசீர்வாதமா இருக்க முடியும். ஏன்னா அதுக்கு வசனத்துல இருக்கு, ஆதாரம் இருக்கு. இப்ப நீங்க கலாத்தியர் 4வது அதிகாரம் 27ஆம் வசனத்தை ஒருத்தங்க சத்தமா வாசிக்க கேட்கலாம். கலாத்தியர் 4:27 வாசிங்க. அந்தபடி அப்படின்னு இருக்கு. அது என்ன அந்தபடி? அதுக்கு முந்தின வசனத்தை வாசிங்க. மேலான எருசலேமோ சுயாதீனம் உள்ளவள், அவளே நம்ம எல்லாருக்கும் தாயானவர். இப்ப அங்க ஒரு தாய் தான் இருக்கணும், ஒருத்தர் தான் இருக்கணும். டெசிஷன் எடுக்கணும். ரெண்டுல ஒண்ணு பார்க்காம விட மாட்டேன்னு சொல்லுவோம்ல, நீங்க இதுல ரெண்டுல ஒண்ணு பாருங்க. ஆவியின்படிதான் நடக்கிற குடும்பமா நம்ம இருக்கணும். மாம்சத்தின்படி நடக்கிறவங்களா நம்ம வீட்டுல ஒருத்தர் கூட இருக்க கூடாதுன்னு சொல்லி இதுல தீர்மானிங்களேன். இப்ப நீங்க சொல்றீங்க, ஏன் ஒரு குறிப்பிட்ட ஒரு அமௌண்ட்ல ஒரு சாரி வாங்கணும்னு நினைக்கையா, இப்ப நான் நகை நட்டுக்குள்ள உள்ள போகல, ஒரு உதாரணத்துக்கு ஒரு குறிப்பிட்ட நான் சாரி வாங்கணும்னு நினைக்கிறேன். ஒரு உதாரணத்துக்கு ஒரு 3000 ரூபா வச்சுக்கோங்களேன். 3000 ரூபா. அப்ப கணவன் சொல்றாரு, இந்த தடவை நம்ம கொஞ்சம் இது இருக்கு, நம்ம கொஞ்சம் செலவினங்கள் அதிகம் பண்ணிட்டோம், பிள்ளைகள் படிப்புக்கு. அப்புறம் இப்ப இந்த மாசம் பார்த்து சிலிண்டர் காலி ஆயிட்டு, கரண்ட் பில்லும் கொஞ்சம் கூட ஆயிட்டு, அப்ப நானும் ஒரு இடத்துல ஒரு 200 ரூபா ஒரு 1000 ரூபாய் வாங்கி தான் கொடுக்க வேண்டியது இருக்கு. ஒரு அவசரம் தந்தாங்க, இப்படி இருக்கு. அதனால இந்த தடவை ஒரு 1000 ரூபா 1500 ரூபாக்குள்ள நான் அந்த சாரியை வாங்கி தந்துருந்தேன். இன்னொரு தடவை நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொன்னா, ஆமா உங்களுக்கு மற்றதுக்கெல்லாம் உங்களுக்கு பணம் இருக்கும், அதை வாங்கினேன் இதை வாங்கினேன், அங்க ஒரு ஃபேன் வாங்கினேன், அதுக்கெல்லாம் ஃபேன் வேணுமா, அந்த ரூமுக்கெல்லாம் ஃபேன் போடணுமாங்க, அதை வாங்கினேன் இதை வாங்கினேன்னு எல்லாம் சொல்லிப்பீங்க. ஒரு சாரி வாங்கினா உங்களுக்கு பெரிய யோசனை, 1008 யோசனை யோசிப்பீங்க.
இப்படி சொல்லிட்டோம்னா யார் உள்ள இருக்கிறா? ரொம்ப கூடுதலா போயிட்டீங்களே. ஆகார் இஸ்மாயில் இருப்பாங்கன்னு சொல்லி கேட்டா சாத்தானே உள்ள வந்துட்டாங்க. ரொம்ப கூடுதலான வெளிச்சத்துக்குள்ள போயிட்டீங்களே. ஆமா, ஆகார் இருக்கா, சாராள் இருக்க, அடிமைத்தனம் விளங்கிக்கிறதே கிடையாது. நீ எந்த இடத்துக்கு வந்து தெரியுமா? 1500 எனக்கு அதிகங்க. இந்த தடவை நீங்க சேலை வாங்கி தராம இருந்தா கூட நான் மனரம்யமா இருந்திருப்பேன். நீதிமொழிகள் 15:15 இருக்கு, சிறுமிப்பட்டவனுடைய நாட்கள் எல்லாம் தீங்குள்ளவைகள், மனரமியமோ நித்திய விருந்தான். இட்டர்னல் ஃபீஸ்ட். எது? கண்டென்ட்மெண்ட் இஸ் an eternal feast அப்படின்னு இருக்கு. எது போதும் என்கிறது? மனரமியம். மனரமியம் எதா? நித்திய காலமா விருந்து. ஒரு நாள் 2 நாள் இல்ல, நித்தியமா விருந்து. நம்ம நிறைய நேரங்கள்ல ஆகாருக்கு இடம் கொடுக்கிறோம், நிறைய நேரங்கள்ல இஸ்மவேலுக்கு இடம் கொடுக்கிறோம். அதுதான் குடும்பத்துக்கு பெரிய வீழ்ச்சி. அப்ப தடுமாறின ஆபிரகாம் குடும்பத்துல மிகவும் துக்கத்தோடு இருக்கிறார். வீட்டின் தலைவர் மிகுந்த துக்கத்தோடு இருக்கிறார். அப்ப தேவன் இடைப்பட்டு அங்க சமாதானத்தை உண்டாக்குற விஷயத்தை பார்த்தா எப்படி இருக்கு பாத்தீங்களா? மாம்சத்தை களைந்தெறிகிறார், ஒட்டுமொத்த அடிமைத்தனத்தையும் அப்புறப்படுத்துகிறார். இப்ப நீங்க பாக்குறீங்க, ஆகார் சீனாய் மலையில் உண்டான ஏற்பாடு, அது தெரியும், நியாயப்பிரமாணம் கிரியைகளின் அடிப்படையில். இப்ப அடுத்து சொல்றாரு, மேலான எருசலேமோ சுயாதீனம் உள்ளவள், அவளை நம்ம எல்லாருக்கும் தாயானவள், கிருபை. கிரியா பிரமாணம், கிருபை பிரமாணம். சரி சொல்லிட்டு சொல்றாரு, அந்தபடி பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து, கர்ப்பவேதனை படாதவளே களிப்பாயிரு. களிப்பாயிலுமே ஆர்ப்பரின்னு சொல்றாரு. வாழ்க்கைப்பட்டவளுடைய ஸ்திரீயை காட்டிலும் அநாத ஸ்திரீக்கு பிள்ளைகள் அதிகம் அப்படின்னு சொல்லி அங்க எழுதப்பட்டிருக்கு. ஒரு கையில் அதை வச்சுட்டு ஏசாயா 54வது அதிகாரம் முதல் வசனத்தை வாசிங்க. ஏசாயா 54வது அதிகாரம் முதல் வசனத்தை வாசிங்க. பிள்ளை பெறாத மலடியை மகிழ்ந்து பாடு, கர்ப்பவேதனை படாதவளே கம்பீரமாய் பாடு. கம்பீரமாய் பாடி ஆனந்த சத்தமிடு. பாருங்க, வாழ்க்கை அங்க புருஷன் உள்ளவளை பார்க்கலாம் அநாத ஸ்திரீக்கு, இங்க வாழ்க்கைப்பட்டவளை பிள்ளைகளை பார்க்கலாம். புரிஞ்சுட்டா? என்னங்க இது? ஏசாயா 54வது அதிகாரம் முதல் வசனத்தை கொண்டு எங்க கொண்டு காமிக்கிறாரு? கலாத்திய 4:27 கொண்டு வர்றார். அதுவும் அந்தபடி. அந்தபடினா எந்தபடி? ஒரு ஸ்திரீ அடிமைத்தனத்துக்குள்ளாக பிள்ளை பெறுகிறாள், இன்னொரு ஸ்திரீ சுயாதீனம் உள்ள ஸ்திரீயாய் பிள்ளை பெறுகிறாள். ஒருவள் அடிமைத்தனத்திற்குள்ளாக பிள்ளை பெறுகிறாள், இன்னொருத்தி சுயாதீனத்திற்குள்ளாக பிள்ளை பெறுகிறாள். சுயாதீனம் விடுதலை. ஒன்னு கட்டுண்டு இருக்கு, இன்னொன்னு விடுதலையா இருக்கு. ஒன்னு மாம்சம், இன்னொன்று ஆவி. மாம்சத்தின்படி நடப்பது, ஆவியின்படி நடப்பது. அந்தபடி அப்படின்னு எழுதுறாரு. அப்ப எந்தபடின்னு சொல்லி இங்க பார்த்தா கோர முகத்தோடு ஒருத்தர் இருக்கிறார். அப்பா, கல்வாரி சிலுவை காண்பிக்கப்படுகிறது. எந்த அதிகாரத்துல சொல்லுங்க? ஏசாயா, சத்தமா சொல்லிடுவீங்களே, சொல்லுங்க. 53ல கோர முகத்தோடு ஒருத்தர் இருக்கிறார். ஒருத்தர் காயப்பட்டவரா, அழகற்று, எல்லாராலும் அசட்டை பண்ணப்பட்டவரா, எல்லாருடைய முகங்களும் அவருக்கு எதிராக திருப்பப்பட்டதாய், அப்படி அசட்டை பண்ணப்பட்டவரா, பார்க்கிறதுக்கு விரும்பத்தக்க ரூபம் இல்லாமல், அழகும் இன்றி சௌந்தரியம் இன்றி ஒருத்தர் அந்த கேடு அடைந்தவராய் காண்பிக்கப்படுகிறார். இந்த காட்சியை தொடர்ந்து வருகிறது அந்தபடி. இப்ப உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். நீங்களும் நானும் நம்முடைய ஒட்டுமொத்த மாம்சத்துக்கும் மரித்து ஆவியிலை பிழைத்திருக்கும்படிக்கு குமாரன் கல்வாரி சிலுவிலே அந்த கீழடைந்தவராய் தொங்கிக் கொண்டிருந்தார். இந்த காட்சியை தான் ஏசாயா கண்டு 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 அதனுடைய எண்டில் முடிஞ்சு வரும்போது, அடுத்த அதிகாரம் ஆரம்பிக்கும் போது பிள்ளை பெறாத மணி, இப்ப 2 ஸ்திரீயை காமிச்சு கொடுக்கிறார். உண்மையா இல்லையா சொல்லுங்க? 54வது அதிகாரம் ஏசாயா 54 முதல் வசனத்துல 2 ஸ்திரீகள் இருக்கிறாங்களா இல்லையா? இதே 2 ஸ்திரீகள் யாரு சொல்லுங்க?
அங்க கலாத்தியர் 4:27 இந்த 2 ஸ்திரீகள் தான் யாருன்னு சொல்லி காண்பிக்கப்படுகிறார்கள். ஆமா, இதுக்குதான் சொல்றோம் சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது. ரட்சிக்கப்படுகிற நமக்கும் அது தேவபலனா இருக்கு. ஏன்னா சிலுவையை பற்றிய அந்த உபதேசம் ஏசாயா 53 அதிகாரத்துல காண்பிக்கப்பட 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 அவருடைய அர்த்தம் என்ன? அவர் மரித்தது பாவத்திற்கென்று ஒரு தரம் மரித்தார். நம்முடைய மாம்சத்தின்படியான ஒட்டுமொத்த வாழ்க்கைக்காக அவர் மரித்தார். இன்னொரு கோணத்துல சொன்னா அப்படிதான் சொல்லணும். மாம்சத்தின்படி நடப்பதுதான் பாவம், வேற இது பாவம். நான் சும்மா அப்படியே இருக்கிறேன், கை மூடிக்கிட்டு அப்படியே இருக்கிறேன், இது பாவமா? இல்ல. கோபமா பேசுறது பாவம். நான் எரிச்சல் அடைவது, இந்த மாம்சத்தை தூண்டி விடுறேனே, இந்த மாம்சத்துல எழும்புறேனே, இது பாவம். கண்களின் இச்சை வருது, பாவம். ஜீவனத்தின் மேல் ஒருத்தரை போய் அடிக்கனே, அது என்னது? பாவம். அப்ப மாம்சத்தின்படியான அத்தனை செய்கைகளையோ கல்வாரி சிலுவையிலே மாண்டு போக செய்த கிறிஸ்து அங்கே காண்பிக்கப்படுகிறார். எத்தனாவது அதிகாரத்துல? ஏசாயா 53. நான் சொல்றேன், இந்த வெளிப்பாடு உங்களுக்கு இருந்தா, இந்த வெளிப்பாடோட தான் நீங்க 2 ஸ்திரீகளை பார்க்கணும். நீங்க வேற எதுலயாவது பாத்தீங்க போச்சு. அதனாலதான் பவுல் அங்க எழுதுறாரு, அந்தபடி பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து கலிகூறு, பிள்ளை பெறாத கர்ப்பவதினைப்படாதவளே மகிழ்ந்து ஆர்ப்பரி, இதெல்லாம் பேசுறாரு. அதே வசனம் தான் இருக்கா இல்லையாங்க? ஏசாயா 54 அதிகாரம் முதல் வசனம் புதிய ஏற்பாடுல எங்க இருக்கு சொல்லுங்க? கலாத்தியர் 4:27. அப்ப இது எதுக்காக எழுதப்படுது, அது எதுக்காக எழுதப்படுதுன்னு கவனிக்கீங்களா? அங்க மேல மாம்சத்தின்படி பிறக்கிறது, ஆவியின்படி பிறக்கிறது காமிச்சு கொடுக்கிறாரு. அப்போ குமாரன் தம்முடைய மாம்சத்தை எதுக்காக பலி ஒப்பு கொடுக்கிறாரு? நம்முடைய ஒட்டுமொத்த மாம்சீக வாழ்க்கையையும் மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கிறாரு. நம்முடைய ஒட்டுமொத்த மாம்சத்தின்படி நடக்கிற செய்கைகளையும் மாம்ச தன்மை கொண்ட பழைய மனுஷனையும் சிலுவைக்கு ஒப்பு கொடுக்கிறார். ஆகவேதான் ரோமர் 6:6 சொல்லுகிறது, நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். ஆக ஆகார் மற்றும் இஸ்மவேல் மாம்சத்தின்படியானவர்கள். ஆகார் மற்றும் இஸ்மவேல் பாவ சரீரத்துக்குரியவர்கள். உண்மையா இல்லையா? வசனத்தின்படி சொல்லுங்க. அப்ப இந்த பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம் என்று ரோமர் 6வது அதிகாரம் 6ஆம் வசனத்துல வாசிக்கிறோமே. இதுதான் குடும்பத்தை சிறப்பிக்க கூடியது. இப்படிப்பட்ட குடும்பத்தை கர்த்தர் எவ்வளவு பெருக செய்றார் தெரியுமா? தொடர்ந்து பாருங்க, ஏசாயா 54வது அதிகாரம் தொடர்ந்து பாருங்க, எவ்வளவு பெருக செய்றார் பாருங்க, எவ்வளவு பெருக செய்கிறார். இப்படிப்பட்ட ஆவிக்குரிய சந்ததி கர்த்தருக்கு எவ்வளவாய் தேவை, இந்த சமுதாயத்திற்கு எவ்வளவாய் தேவை. 2ஆம் வசனத்துல சொல்றாரு, முதல்ல வீட்டுக்கு உள்ள இருக்கிற பெண்களை குறித்து பேசி வித்தியாசத்தை காமிச்சு கொடுத்துட்டு, இனிமே உன் கூடாரம் இப்படி இருக்க கூடாது. எப்படி? உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாகு. என்ன பிள்ளைகளை பத்தி பேச ஆரம்பிச்சாரு. சில வீடுகளை சொல்லுவாங்க, ஐயா எங்க வீட்டுல மொத்தம் 8 பிள்ளைகள் ஐயா. இங்க பாருங்க, பழைய வீட்டை பாருங்க, பழைய வீடு பின்னால வளவுல பின்னால இருக்கு, தோட்டத்துக்கு பக்கத்துல பின்னால இருக்கு பாருங்க. எங்க வீட்டுக்கு புது வீட்டுக்கு பின்னால பாருங்க, சின்ன அறை இருக்கு. ஆமா, 8க்கு 8 இருக்கு, இந்த இருக்கு. இதுலதான் ஐயா 5 பிள்ளைங்க 6 பிள்ளைகளை வச்சு நாங்க சின்ன பிள்ளைகளா இருக்கும்போது இதுலதான் போட்டு வளர்த்தாங்க. இந்த ஒரு அறை தான் பெட்ரூமு, டைனிங் ஹாலு அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது, எல்லாம் இதுதான். இதுலதான் போட்டு எங்களை வளர்த்தாங்க. இப்ப பிள்ளைகள் பெரிய பெரிய பிள்ளைகள் ஆக ஆக பிள்ளைகள் அப்புறம் அவங்களுக்கு பிள்ளைகள் குடும்பம் ஆக ஆக இப்ப வீட்டுடைய கூடாரத்தினுடைய இடம் என்ன ஆயிட்டு விசாலமாயிட்டு. அப்ப முதல்ல பிள்ளைகளுடைய எண்ணிக்கையை பத்தி பேசுறாரு. அவ பிள்ளைகளை விட இந்த பிள்ளைகள் தான் அதிகம் சொல்லி கொடுத்துட்டு, அப்படின்னு அர்த்தம் ஆகாரின் பிள்ளைகளை விட சாராளுடைய பிள்ளைகள், அடிமையானவருடைய பிள்ளைகளை விட சுயாதீனமுடைய பிள்ளைகள் தான் சபையில் என்ன செய்யணும்? நிறைஞ்சிருக்கணும். அவங்கதான் மெஜாரிட்டி, அவங்கதான் எல்லாம் இருக்கணும். இந்த தேசத்துல அப்படிப்பட்டவங்க தான் எழுமணும்னு சொல்லி தேவன் வாஞ்சிக்கிறார். அது தொடர்ந்து என்ன சொல்றார் பாருங்க, அவசர செய்தி, உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, விசாலமாக்கு, பெருசாக்கு. என இடம் போதாது, ஆவிக்குரிய சந்ததி எழுப்ப வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். என்னையா 2 பேர் தானே இருக்காங்க? இல்ல, அந்த சந்ததி பெருக வேண்டும்.
இப்படிப்பட்ட குடும்பத்தை கர்த்தர் இந்த சமுதாயத்திலே நம் மூலமாய் பெருகும்படி வாஞ்சிக்கிறார். எவ்வளவு பெரிய தேவன் பாருங்க. நம்ம வீட்டு பக்கத்து வீட்டாருக்கு மட்டும் இல்ல, பல கிராமங்கள்ல பல இடங்கள்ல இன்னைக்கு ஆத்துமக்கள் அழியுது தெரியுமா? நாங்க ஒரு குறிப்பிட்ட இடத்திலேயே குதிரை, ஒரு குண்டு சட்டிக்குள்ள குதிரை ஓட்டுற கதைன்னு சொல்லுவாங்க. ஒரே இடத்துக்குள்ள ஓடிட்டு இருக்கோம் நினைச்சிட்டு இருக்கீங்களோ? இல்லை, இந்த பாப்டிஸ்ட் சர்ச்சுடைய அமைப்பும் அப்படி கிடையாது. இங்க இருந்து அசாம் போறாங்க, நாகாலாந்து போறாங்க, அங்கே வட மாநிலங்களுக்கு கடந்து போய் கொண்டிருக்கிறார்கள், ஒரிசாவுக்கு கடந்து போகிறார்கள். ஏன்? இந்த ஆவியின்படி பிறக்கிற சந்ததியினுடைய கூடாரம் என்னாகணும்? விசாலமாகணும். இந்த தரிசனம் பெற்றவர்கள் தேவை. சும்மா பாட்டு பாடியிருந்தோம். இயேசுவும் தமக்காய் வாழாமல் அவர் நமக்காய் தானே வாழ்ந்தாரே, உயிரையும் கூட நமக்கு தந்தாரே, இதற்கு பதிலாய் என்ன செய்வோமே? நாமும் வாழ்ந்துடுவோம். இயேசுவுக்காய் என்ன செய்ய போறோம்? அவர் பெருக்கிக்கிட்டு இருக்காரு, இன்னைக்கும் பெருக்கிறார். இன்னைக்கு வடமாநில பாருங்க எத்தனை பேர் உண்மையான திருச்சபைகள் இருக்கு. பொலியான திருச்சபைகள் விட்டுருங்க, நான் அதுக்குள்ள போய் வேண்டாம். உண்மையாய் கர்த்தருக்காய் எழும்புற. அப்ப இந்த கூடாரத்தினுடைய இடம் விசாலமாகணும். அந்த ரெண்டு ஸ்திரீகளை காண்பிச்சு கொடுத்துட்டு கலாத்தில முடிக்கிறாரு. ஆனா அதனுடைய வெளிப்பாடு எங்க இருக்கு? கல்வாரி காட்சியை குறித்த தரிசனத்தை கண்டடைந்த ஏசாயா தீர்க்கதரிசி தொடர்ந்து எப்படிப்பட்ட தரிசனத்தை கண்டுகொண்டார்? கூடாரம் விசாலமாகணும். அந்த அருமையெல்லாம் தெரியல. நீங்க வாழணும், நான் இருக்கணும், என் பிள்ளைகளை படிக்க வைக்கணும், பெரிய ஆட்கள் ஆக்கணும். பெரிய பெரிய தாசர்கள்லாம் தங்கள் பிள்ளைகளை வட மாநிலங்களுக்கு அனுப்பிட்டு இருக்காங்க. ஆனா பெரிய பெரிய போலி போதக பிதாக்கள் தங்க பிள்ளைகளை, தங்கள் மருமக்கன்மார்களை ஒரே இடத்துல வச்சு சொத்தை காப்பாத்துறதுக்கான வழியை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எவ்வளவு ஸ்டூபிடிட்டி! எதுக்கு தெரியுமா இதை செஞ்சிட்டு இருக்காங்க தெரியுமா? அவர்கள் சிலுவைக்கு பகையினராக இருக்கிறார்கள். ஏன் தெரியுமா உங்களால விசாலத்தை, இப்படிப்பட்ட கூடாரத்தை விசாலமாக்க முடியல? சொல்லுங்க பாப்போம். 54வது அதிகாரத்தின் அடிப்படையில் ஏன் இப்படிப்பட்ட ஆவிக்குரிய கூடாரத்தை, மாம்சத்தின்படியான வாழ்க்கையை கலைந்து ஆவியின்படி நடக்கிற, சிலுவை பெற்ற உபதேசத்தில் நடக்கிற மகிமையான சபையை ஆங்காங்கே ஏன் எழுப்ப முடியல தெரியுமா? அவங்க இன்னும் ஏசி 53வது அதிகாரத்துக்குள்ளே வரவே இல்லை. அவர்கள் செய்கிற அதே தவிர நாமும் செய்து வருகிறோமோ? தயவு செய்யாதீங்க. அதுக்கப்புறம் ஆண்டோடைய ஏக்கெல்லாம் எப்படி தெரியுமா? ஒரு இரட்சகரை அனுப்பி, ஒரே ஒரு இரட்சகர், அது அவர் மட்டும்தான் இரட்சகர், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவரை குறித்த அந்த காட்சி, கல்வாரி காட்சியை காண்பித்த பிற்பாடு இடத்தை விசாலமாக்க சொல்றாரு. அதுக்கப்புறம் பாருங்க, உன் வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாகட்டும். எக்ஸ்பேண்ட் பண்ணு. எக்ஸ்பான்ஷன். He was speaking of expansion. நம்முடைய ஸ்பிரிச்சுவாலிட்டி, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையானது ஒரு குறிப்பிட்ட இடத்தில் நின்றுவிடக் கூடாது. அது அநேகரை பற்றி பிடிக்க வேண்டும். அந்த தரிசனத்தோடு போய்கிட்டு இருக்கோம் கிராமங்கள்ல. உடனே என்ன குறித்து சொல்ல நினைச்சாங்க, எங்க கூட ஒரு 60 வயசு மேல உள்ள ஒருத்தர் கூட வருவாரு. 100 கிலோமீட்டருக்கு மேலதான் அவர் கடந்து 100 கிலோமீட்டருக்கு மேல இருந்துதான் அவர் வருவாரு. வாரந்தோறும் எங்களோட ஐக்கியப்படுவாரு. சபை கூடி வருதுல வாரந்தோறும் வந்துருவாரு. ஆனா இருக்க இடத்துல இருந்து 50 கிலோமீட்டருக்கு மேல இருக்கும். ஆனா அதுக்கப்புறம் 60 கிலோமீட்டருக்கு மேல போக பாருங்க, 70 கிலோமீட்டருக்கு மேல போக பாருங்க, எங்களோடய வந்து வருவாரு. அவர் பார்த்த காட்சி என்ன தெரியுமா? நீங்க எல்லாரும் ஆங்காங்க சபைகள் எழுப்பிக்கிட்டு இருக்கீங்க. ஆனா நீங்க தலைமைத்துவமா இருந்து ஒரு இடத்துல உட்கார்ந்து நான் பெரியவன் என்று காமிக்காம, அசிஸ்டன்ட் வருவாரு, அவங்களை அனுப்புறேன் இவங்களை அனுப்புறேன்னு சொல்லாம நீங்களும் சேர்ந்தே வர்றீங்களே, இது என்னது அப்படின்னு சொல்லி அவர் பார்த்து ஆச்சரியப்படுகிறார். கர்த்தருக்கு மகிமைங்கனம் உண்டாவதாக. நீங்க அசிஸ்டன்ட் அனுப்பிட்டு இருப்பாங்க, நீங்களே எல்லாரையும் வந்து கலந்து அங்க மக்களோடு, கிராமத்துல மக்களோட மக்களா தரையில உட்கார்ந்து மண்ணில் உட்கார்ந்து இது என்னது இது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த கூடாரத்தினுடைய இடம் விசாலமாகணும். பாருங்க, திரைகள் விரிவாகட்டும். தேவனுடைய தரிசனம், தேவனுடைய தரிசனம், பக்தி உள்ள சந்ததி பெருகணும் சொல்றார். அடுத்து, தடை செய்யாதே. எத்தனை தடை பண்ணிருந்தோம். பிள்ளைகளுக்கு படிப்பு இருக்கு பிரதர், பிள்ளைகளுக்கு ஒழுங்கா அந்த இடத்துல ஒரு வேலை இருக்கு பிரதர், பிள்ளைகளுக்கு இங்கதான் ஒரு வரன் வருது பிரதர்,
தடை செய்யாதுன்னு சொல்றாரு. உன் கயிறுகளை நீளமாக்கி உன் முளைகளை உறுதிப்படுத்து. ஏன்னா நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு. இந்த வசனத்தை எதுக்கெல்லாம் எடுக்காங்க பாத்தீங்களா? ஐயோ பாவம். ஆவிக்குரிய பிள்ளைகள் அதிகம், அநாதஸ்ரீக்கு தான் அதிக பிள்ளைகள், சாராளுடைய பிள்ளைகள், ஆவியின்படி நடக்கிற பிள்ளைகள் அதிகம். இப்ப அந்த பிள்ளைகள் பெருகிறதுக்கு இடத்தை விசாலமாக்க சொல்றாரு. இவங்க நீ பில்டிங்க விசாலமாக்கிட்டு கர்த்தருக்கு சொன்ன தரிசனம் சொல்லிக்கிட்டு 250 கோடி ப்ராஜெக்ட் 500 கோடி ப்ராஜெக்ட் ஓடிட்டு கிடக்காங்க. ஐயோ பரிதாபம். சிலுவை பற்றி உபதேசத்தினால் கல்வாரி காட்சியை கண்டு தங்களை முழுமையாய் பரிசுத்தத்துக்கு அர்ப்பணித்து மாம்சத்தின்படி ஜீவிக்கிற சொந்த ஆகார்களையும் இஸ்மவேலைகளையும் வெளியேற்றி ஆவியின்படியே நடக்கிற சந்ததி பெருகிக் கொண்டே இருக்க வேண்டும் என்று தேவன் ஒரு பெரிய பரந்த தரிசனத்தோடு கூட இந்த நாளிலும் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். நம்ம பாட்டை பார்க்கறதே கஷ்டமா இருக்கு நினைக்கிறீங்களா? அதனாலதான் முதல்ல ஆபிரகாமுடைய குடும்பத்துல அங்க கை வைக்கிறார். அதை சரிபடுத்தி ஆபிரகாமுடைய குடும்பத்தை குறித்து உண்டான ஒரு பெரிய தரிசனம் என்ன தெரியுமா? ஒரு பெரிய தரிசனம் என்ன தெரியுமா? உன் சந்ததியார் சத்துருக்களுடைய வாசல்களை எங்க சுதந்திரிக்கிறோம்? சத்துருக்களுடைய வாசல்களா? நம்ம வீட்டுக்குள்ளேயே ஒழுங்கு இல்லாம இருக்குதே. எங்க சத்துருக்களுடைய வாசல்களை சுதந்திரிக்க? அங்கங்க போக, கிராமங்களுக்கு போக, அங்க பகுதிகளில் போய் குமாரனுடைய அந்த ஜீவனை எங்க போய் கொண்டு போய் கடத்த? இந்த வாக்குத்தத்தெல்லாம் மறந்துட்டோமா? இங்கே ஆண்டவர் சொல்றார், நீ வலதுபுறம் இடதுபுறம் இடம் கொண்டு என்ன செய்வாய்? பெருகுவாய் என்று சொல்லுகிறார். இப்படிப்பட்ட சந்ததி எழும்ப ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட சந்ததி எழுப்ப வேண்டும். அதுக்கப்புறம் சொல்றாரு, உன் சந்ததியார் ஜாதிகளை சுதந்திரித்துக் கொண்டு. எப்படி கொண்டு வருவீங்க? என்னையா ஒரே ஒரு குடும்பம் சொல்லுதானே பேசிட்டு இருந்தீங்க? ஆபிரகாமுடைய குடும்பத்தை தானே முத வசனத்துல போட்டிருக்கு. போக போக பார்த்தா இது அடிச்சு தூள் கிளப்பி எங்கேயோ போய்கிட்டு இருக்குது. ஒரு குடும்பம் பார்த்தா பல ஜாதியார பத்தி இப்ப கொண்டு வந்துட்டாரு. எல்லா ஜனங்களையும் இந்த சத்தியத்துக்குள்ள கொண்டு வந்து, அதுக்காக தான் குமாரன் பாடுபட்டார். இந்த சிறியரில் ஒருவனாகிலும் கெட்டு போவது என் பிதாவுக்கு சித்தம் அல்ல, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். எவ்வளவாய் பிரயாசப்பட. அதான் சொல்றாரு, உன் சந்ததியார், ஒரு குறிப்பிட்ட குடும்பம், ஜாதிகளை சுதந்திரித்துக் கொண்டு பாழாய் கிடந்த பட்டணங்கள் என்ன செய்வாங்களா? கொடியேற்றி வைப்பாங்க. ஜாதிகளை ஜாதிகள்லாம் நீங்க ஆங்கிலத்தில் கூட பார்க்கலாம், நேஷன்ஸ் இருக்கும். உண்மை, நீங்க தாராளமா ஆங்கில பைபிள்ல பார்க்கலாம், நேஷன்ஸ் இருக்கும். தேசங்கள் எங்க சுதந்திரிக்க போறோம்? இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை நம்முடைய சந்ததியோட முடிஞ்சு போயிருமா? அதுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, ஒரு குடும்பத்திலே தேவன் காண்பிக்கிற இந்த 2 அனுபவங்களை கவனிங்க. சகோதரிமார்களை குறித்து பேசுகிறார். இந்த 2 சகோதரிகளிடத்திலிருந்து தேவன் வெளிப்படுத்துகிற சத்தியங்களை கவனித்து பாருங்கள். எவ்வளவு பரந்த நோக்கத்தோடு தேவன் பேசிக் கொண்டிருக்கிறார். நாம் இருக்க இடத்திலே கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? இயேசுவும் தமக்காய் வாழாமல் அவர் நமக்காய் தானே வாழ்ந்தாரே. இயேசுவும் தமக்காய் வாழாமல் அவர் நமக்காய் தானே வாழ்ந்தாரே. உயிரையும் கூட நமக்கு தந்தாரே. இதற்கு பதிலாய் என்ன செய்வோமே? நாமும் வாழ்ந்திடுவோம் இயேசுவுக்காய் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். இயேசுவுக்காய் வாழ்வோம். இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோம். ஊழியம் செய்வது பாக்கியமே, அதின் பலனோ என்று நாம் அறியோமே. கர்த்தர் ஒரு நாள் வந்திடுவாரே,
அன்று இதன் பலன் கொண்டு வருவாரை கண்டு மகிழ்ந்திடுவோம், சொல்லிடுவோம். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோ. கடைசியாக, யாரோ செய்யட்டும் எனக்கென்ன, நான் நலமாயிருந்தால் அது போதும். எந்தே சுயமாய் வாழ்வதினாலே பின்னால் நீயும் வருந்திடுவாயை இன்று உணர்ந்திடுவாய். இன்றேவா ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோ. நம்ம அப்படி எல்லாரும் அர்ப்பணத்தோடு கூட ஆண்டவர் வேத வசனத்தின் மூலம் நமக்கு காண்பித்து கொடுக்கிற அந்த பரந்த தரிசனத்தோடு கூட நாம் இவ்விடத்திலிருந்து கடந்து செல்ல இருக்கிறோம். தயவு செய்து ஒரு சில நிமிடம் நாம் முடிக்க போறோம். தயவு செய்து அர்ப்பணிங்க. ஒரே ஒரு குடும்பத்துக்குள்ளே தடுமாற்றம் நடந்து கொண்டிருக்கு. செய்யவா வேண்டாமா, இதுவா அதுவா, மாம்சத்தோடு போராட்டம் நடந்து கொண்டிருக்கு. அதை சீர்படுத்துவது மாத்திரமல்ல, அதை சீர்படுத்தி அநேக ஜாதிகளுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவதற்கே இந்த ஆபிரகாமின் சந்ததியை ஆண்டவர் தெரிந்து கொண்டார் என்பதை நாம் இன்றைக்கு உணர்கிறோமா? ஆண்டவர் உங்களோட பேசுறாரு. உன்னை எதற்காக நான் அழைத்தேன்? நல்ல முன்னேறம் சாப்பிட்டு தூங்கி எந்திக்கிறதுக்காகவா? உன்னை கொண்டு அநேக சந்ததியை நான் எழுப்ப வேண்டும் என்று வாஞ்சிக்கிறேனே. உன் சந்ததியார் ஜாதிகளை சுதந்தரித்துக் கொண்டு என்கிற அந்த வாக்கியம் எங்கே? அது உன் வாழ்க்கையில நடைபெற வேண்டுமே ஆனால், அது நம்முடைய வாழ்க்கையில நடைபெற வேண்டுமே ஆனால், நாம் ஏசாயா 53வது அதிகார அந்த கல்வாரி காட்சியை காண வேண்டுமே. அப்போஸ்தலனாகிய பவுலும் கலாத்தியர் 4வது அதிகாரம் துவக்கத்திலே தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார் என்று சொல்லி அந்த கல்வாரிக்கு ஏதுவான காரியத்தை பேசி அதை தொடர்ந்து இந்த குடும்ப வாழ்க்கையை கொண்டு வருகிறார். இதை குறித்து தான் சொல்லுகிறார், உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, விரிவாக்கு, உன் திரைகளின் அந்த திரைகளை விரிவாக்கு, தடை செய்யாதே, தடை செய்யாதே, தடை செய்யாதே. நம் அம்சத்துக்கு இடம் கொடுத்து தடை செய்கிறோம். இந்த உலகம் உலகம் என்று சொல்லி உலகத்துக்கு இடம் கொடுத்து தேவ தரிசனத்தை தடை செய்கிறோம். தடை செய்ய முடியும் அப்படிங்கிறதுனால தான் ஆண்டவர் சொல்ல, நீ தடை செய்யாதேன்னு சொல்றாரு. நம்மளால தடுக்க முடியுமா? முடியும். கேயாசி கெட்டு போக முடியுமா? முடியும். எலிசாவோடு தேவனுடைய மனுஷன் அங்கிருந்தும் கெட்டு போக முடியுமா? ஆமா. மாம்சத்துக்கு இடம் கொடுத்தால் கெட்டு போக முடியும். உலகத்துக்கு இடம் கொடுத்தால் கெட்டு போக முடியும். யூதாஸ் கெட்டு போக முடியுமா? அவனை கொண்டு தேவனுடைய தரிசனம் எவ்வளவு பெரியதாக இருந்தது. கெட்டு போக முடியுமா? முடியும். மாம்சத்துக்கு இடம் கொடுத்தால் கெட்டு போக முடியும். உலக பணத்துக்கு இடம் கொடுத்தான், கெட்டு போனான். அந்த ஒருவன் கெட்டு போனானே ஒழிய வேறு ஒருவரும் கெட்டு போகவில்லை என்று ஆண்டவர் சொன்னாரே. அர்ப்பணம் செய்வோம். ஆண்டவரே, நான் எவ்வளவு ஒரு சுயநலம் கொண்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து வருகிறேன். நீர் என்னையும் என் குடும்பத்தையும் சிறப்படுத்துகிற தேவன் மாத்திரம் அல்ல, என் மூலமா என் குடும்பத்தின் மூலமாய் எவ்வளோ ஒரு பெரிய விசாலமான இடத்தையே நீர் ஆயத்தப்படுத்துகிறீரே. கல்வாரி காட்சியை தொடர்ந்து
ஆண்டவரே, ஆபிரகாம் சாராளுக்குள் எவ்வளவு முடிவெடுக்க முடியாம திணறுகிறார்கள். தேவன் இடைப்பட்டு அந்த காட்சியை கலாத்திய நாளில் நாங்கள் பார்க்கும்போது, ஆமாண்டவரே, இந்த ஆகாரம் சாராலும் கலைந்தெறியப்படுகிற, எங்கள் மாம்சம் கலைந்தெறியப்படுகிற, எங்கள் உலகம் கலைந்தெறியப்படுகிற அந்த கல்வாரி காட்சியை நாங்கள் ஏசாயா 53 பார்க்கும்போது 54 ஜாதிகளை சுதந்திரிக்க முடியும். அப்படிப்பட்ட ஆவிக்குரிய குடும்பமா எங்கள் குடும்பம் காணப்பட முடியும். எங்களை பார்க்கிறவர்கள் உண்மை பார்க்கட்டும் ஆண்டவரே. இவங்க எல்லாம் பைபிளை தூக்குறதுக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்னு யாரும் எங்களை பார்த்து சொல்லிடக்கூடாதுப்பா. அப்படி ஒருவேளை சொல்வார்கள் என்றால் எங்களுடைய வாழ்க்கையில இன்னும் ஆகார் இருக்கிறாள், இன்னும் இஸ்மவேல் இருக்கிறான். இன்னைக்கு உணர்ந்தறிந்து குடும்ப வாழ்க்கையில சமாதானம் தேவை. இன்னைக்கு உடனடியான அந்த ஆகாரையும் இஸ்மவேலையும் வெளியேற்றுகிறேன் என்று சொல்லி மாம்சத்தின்படியான அத்தனை சிந்தைகளையும் நடக்கைகளையும் இன்றைக்கு நான் வெளியேற்ற, நானும் என் கணவரும் இணைந்து, நானும் என் மனைவியும் இணைந்து இதை தீர்மானித்து நாங்கள் செய்கிறோம் ஆண்டவரை சொல்லி அர்ப்பணம் செய்வோமா? நம்மை கொண்டு ஆண்டவர் இந்த தேசத்தை சந்திக்க இருக்கிறார். பாஸ்டர் வந்து ஜெபம் பண்ணுவாங்க, எல்லாரும் ஜெப நிலையில இருப்போமா? ஊழியக்காரங்க வந்து ஜெபம் பண்ணுவாங்க, நம்ம அப்படி எல்லாரும் ஜெப நிலையிலே நாம் காணப்படுவோம். பரலோக பிதாவே, மறுபடியும் உங்களுடைய சமூகத்தில் வரும் சாமி, இந்த அமைதியான சூழ்நிலையில் யாரெல்லாம் ஆண்டவரே தங்கள் இதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே உமக்கு ஒப்புக் கொடுத்திருக்கிறார்களோ, உமோடு கூட உடன்படிக்கை செய்திருக்கிறார்களோ, அவர்கள் விசுவாசத்தை பலப்படுத்துங்க. ஆமாண்டவரே, எங்கள் மூலமாக உங்களுடைய நாமம் மையப்பட வேண்டும், உங்களுடைய ராஜ்யம் பரவ வேண்டும், உங்களுடைய சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். ஆண்டவரே, துதிக்கான மகிமை அனைத்தும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே.